செம்ம மேட்ச் ப்ரோ. இந்தியா பாகிஸ்தானுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணோம். கிங் கோலி 100 ஆச்சோன்னா செம்ம சந்தோஷம் ப்ரோ. அதுக்காக தான் அங்கேருந்து வந்தோம் ப்ரோ. பாகிஸ்தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆனாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து கிங் கோலி அடிச்சு அப்படியே நாக் அவுட் பண்ணி மேட்சை முடிஞ்சிச்சு ப்ரோ. செஞ்சுரி அடிக்கிற வரைக்கும் அப்படியே பரபரப்பாக செஞ்சுரி அடிப்பாரா இல்லையான்னு பார்த்துருந்தோம் ப்ரோ. பாண்டியா சம்பவம் குறுக்கில் வந்தோடனே செஞ்சுரி போயிடுச்சுன்னு நினச்சேன் ப்ரோ. பாண்டியா அவுட் ஆனோடனே தான் சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என் தலைவன் கிங் கோலி செஞ்சுரி அடிச்சது எங்களுக்கு செம்ம ஹாப்பி ப்ரோ. நான் எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணா என் தலைவன் 100 பார்க்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதான் இதுக்கு மேலே விராட்டை ட்ரோல் பண்ணி வேணா வந்தீங்க, அவள் தான் உங்களை அவர் ப்ரூவ் பண்ணது எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறாங்க இப்போலாம் வந்து ஐபிஎல் தான் ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க. பட் இந்தியா மேட்ச் வரும்போது ஒருத்தனை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் பார்க்குறேன் செம்ம சப்போர்ட்டு விராட். இதுக்கு மேலே ட்ரோல்லாம் பண்ணீங்க, அவன் ஃபார்மில் இல்லை, அடிக்க மாட்டான், டீமில் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னீங்க. இதுக்கு மேலே ப்ரூவ் பண்ணுறது எதுவுமே இல்லை. அவ்வளோதான் வாடா போலாம். ஹர்திக் பாண்டியா பேட்டிங் வரும்போது ஐயோ எப்பா அவர் வந்து அடிச்சிடாரு சத்தியமாக. ஒரு டீம் ஸ்பிரிட் ஆடுறாரு. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி செஞ்சுரி அடிங்க சொல்லிட்டு அதெல்லாம் வரும்போது அவர் கண்டுக்க மாட்டாரு. அவர் ஆடுறதுலாம் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிடுவேன். ரொம்ப தேங்க்யூ. விராட் செஞ்சுரி பார்க்க தான் இனி ஃபார்மில் வந்துட்டார். இப்போ விராட் பேட்டிங் ஆனாலே வந்து செஞ்சுரி ஆனு தான் பார்க்குறாங்க. பார்ப்போம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப த்ரில்லராக போனோம். ஒரு த்ரில்லராக தான் போயிருக்கு. அது கடைசியில் எங்களுக்கு நல்லா இருந்தது. கடைசியில் வந்து என்ன ஹர்திக் பாண்டியா முடிச்சுதான் நினச்சோம். அவர் விக்கெட் நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் சரியான செலிப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. டிசர்வ்டு, வெல் டிசர்வ்டு. நான் வந்து கடைசி நேரத்தில் அவர் தான் வந்து இப்போ எப்பயும் இந்தியா பாகிஸ்தான் விராட் கோலி தான். ஸோ இப்போ அவர் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 100 டிசர்வ்டு. எப்படியும் அடுத்த மேட்ச் 4 டக்கு வரல, அதுக்கு ஒரு 100 கரெக்டாக இருக்கட்டுமே. தலைவர் ஹர்திக் பாண்டியா வந்துருக்கூடாது. ஹர்திக் பாண்டியா வராமல் கேஎல் ராகுல் அமிச்சிருந்தா இதோட ஈஸியாக எங்கள் தலைவன் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு. இது கடைசியில் அந்த 1 பால் 4 ரன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. செஞ்சுரிக்கு ஆடல, ஆனால் அக்ஷர் பட்டேல் வந்து ஹெல்ப் பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து டீம் ஸ்பிரிட்டை காட்டுது. ஹர்திக் பாண்டியா பண்ணியிருக்கு தேவையில்ல, அவ்வளோதான் சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் பெருங்காலத்துலேருந்து வரோம். விராட் கோலி இன்னைக்கு ஏதாச்சும் அடிப்பாரான்னு பார்க்கலான்னு வந்தோம். மேட்சுக்கு வந்து விராட் கோலி மேட்ச் பார்க்கலாம். விராட் கோலி அடிக்கிறான்னு பார்க்கலான்னு வந்தோம். பார்த்ததுக்கு 100 அடிச்சிட்டாரு. சந்தோஷமா இருக்கு. மேட்ச்னா விராட் தான் ப்ரோ. விராட் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சுரி வருது. அதுவும் பாகிஸ்தான் மேட்ச் செம வைப்பா இருக்கணும். சூப்பரா இருக்கு. பாகிஸ்தான் மேட்ச் வந்து டஃப்பா இருக்கும் இல்ல அந்த அளவுக்குலாம் டஃப்பா இல்ல. ஆக்சுவலி நார்மல் கேம் மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த மேட்ச் பார்ப்போம். நியூசிலாந்து கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கடைசி ஓவரில் வந்துட்டு விராட் கோலியால் அடிக்க முடியாதுன்னு நினச்சோம். எப்படியோ கடைசியாக அந்த 4 அடிச்சு 100 வந்துட்டாரு. நாட் அவுட் வேறு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இல்லை ஆப்போசிட்டில் விக்கெட் இல்லாமல் இது என்ன அது எண்ட் ஆஃப் தி டே ஒரு குட் விக்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ண தான் இது. பாகிஸ்தானும் தே கேவ் தேர் பெஸ்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு போகல மேட்ச். நல்லா இந்தியா வின் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிச்சிருந்துச்சு பாகிஸ்தான். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் வரல ஆக்சுவலாக, வெளில இருந்தேன். நான் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வந்தேன். அதனால் ஓகே நல்லா தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். கோலி 100 போடுறது ஆப்வியஸாக எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கும். இது என்ன இருக்குது, கோலி 100 ஃபஸ்ட்டு போட மாட்டான்னு நினச்சோம். ஏன்னா வந்துட்டு நடுவில் ஹர்திக் பாண்டியா வரும்போது அவரை டேக் ஓவர் பண்ணிடுவார் முடிஞ்சுன்னு நினச்சோம். தென் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகிட்டார். அப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்துட்டு அதுவும் பாகிஸ்தான் வந்து ரன் கொடுத்துருவாங்க, பவுண்ட்ரி போய்டும் ஃப்ரீ அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் வந்துட்டு போகல. ஓகே ஃபைன், எப்படியோ வந்துட்டு கோலி வந்து 100 எடுத்துட்டாரு. அது ஹாப்பி. அதுதான் வந்து மேட்ச்லேயே வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எக்ஸ்பெக்ட் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதா விராட் கோலியோட நாக்கு. எப்போவுமே பாகிஸ்தான்னாலே விராட் கோலி பயங்கரமாக ஆடுவார். அதே மாதிரி இப்போ அவர் கொஞ்சம் லைட்டாக செஞ்சுரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆஸ்திரேலியா சரி ஆடல. இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுவும் ஒரு பெசநகர் பீச்சில் வந்து இந்த டேல வந்து இவ்வளோ க்ரௌடோட விராட் கோலியோட செஞ்சுரி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். ஓகே, மேட்ச் போக போக வந்து மேட்ச் வின் பண்ணுறது வந்து இதுவாக இருந்துச்சா இல்லை விராட் கோலி செஞ்சுரி வின் பண்ணுறதுல வின் வந்து எப்பயோ கன்ஃபார்மே. விராட் கோலி செஞ்சுரி வர நான் ஸ்ட்ரைக்கரில் வர பிளேயர்லாம் வந்து விராட் கோலி ஹர்திக் பாண்டியா திடீர்னு வந்துட்டு டக்குன்னு வந்து இறங்கினோடனே அடிக்க பார்த்து செஞ்சுரி ஏதோ போயிடுமோ லைட்டாலாம் பயந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அக்ஷர் பட்டேல் வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணார். மேட்ச் வந்து ஒரு இந்தியா வந்து பாகிஸ்தானை வின் பண்ணுற மாதிரி இருந்து இல்லாமல் எல்லாருமே வந்து விராட் கோலியோட செஞ்சுரி அந்த 100 அடிப்பார். அதுதான் இன்றைக்கி வந்து எல்லாருமே பார்க்க வந்த மாதிரி ஒட்டுமொத்த எல்லாரோட சந்தோஷமாக அதிலே இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு வந்ததுலேயே. நான் பயங்கரமான விராட் கோலி ஃபேனு. நான் அந்த செஞ்சுரி வந்து இன்றைக்கி எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனோட சூப்பராக இருந்தது. இந்தியா வின் பண்ணணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம் நம்ம. அதே மாதிரி வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது விராட் கோலி 100 அடிக்கணும்னு தான். 100 அடிக்கணும்ட்டு இல்லை, ஒரு நல்ல ஃபார்மில் ஒரு 50 அடிச்சிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி சொல்கிற அளவுக்கு எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ கோலி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அது நடந்துருச்சு. அதுவும் 100 அடிச்சது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. கேள்விப்படல, இப்போ நீங்கள் சொன்ன அப்புறம் தான் தெரியுது. ஆனால் அவங்க ரீசன்ட் ஃபார்ம்ஸ் பார்க்குறப்ப எனக்கு எதாவது அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் தெரியல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஈவன் அவங்க ஆடியன்ஸ்க்கே அவங்க மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்லாம் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஸோ இந்தியா வின் பண்ணுன்றது தெரிஞ்சு தான். ஆனால் இந்த கோலி 100 தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா கோலியுமே கூட ரீசெண்ட் டைம்ஸில் அந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. பட் இந்த டைமில் தான் இப்போ 100 அடிச்சா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்கும் போது ரோஹித் சர்மாவும் சரி கோலியும் சரி சொல்லிக்கிற அளவுக்கு ஃபார்மில் இல்லை. எல்லாம் கில்லு ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி தான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கோலி 100 அடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது.
ஸோ அடுத்து வர மேட்ச்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது. ஓகே, என்னென்ன ட்ராமாஸ் நடந்துச்சு, என்னென்ன விஷயம் ஃபன்னாக நடந்துச்சு மேட்ச்சில்? ஃபன்னாக நடந்ததுன்னா எனக்கு டாப் ஆர்டர் அவங்க பாய்சன் ஆடுறது பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் மேட்ச் பார்க்குறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. என்னடா இப்படி போயிட்டு இருக்குது, ஒரு மாதிரி டெஸ்டிங் ஸ்பேன் போயிட்டு இருக்கேன்னு இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. பாபர் அசாமி கேட்டு ஹார்திக் பாண்டியா எடுத்தது. ஏன்னா ஹார்திக் பாண்டியா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதுவும் பாபர் அசாமி கேட்டு ஹார்திக் பாண்டியா வந்து எடுத்தது தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அடுத்து வந்துட்டு அந்த ரிஸ்வானும் சவுத் அவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் அவங்க ஆரம்பத்தில் பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது, நிறைய பால் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அவங்க ரெண்டு டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ரெண்டு பேருமே ஒரு 50 ஸ்ட்ரைக் ரேட்டு 40 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. மேட்ச் பார்க்க போராக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது அவங்களே அடிக்க ஆரம்பிச்சதும் ஓகே மேட்ச் இன்னும் உசுரோட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ சூப்பராக இருந்தது. ஓகே, டீசென்ட் தான். ஏன்னா அவங்க இருக்கிற ஃபார்முக்கு இது டீசென்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் இன்னிங்ஸு நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு சர்ப்ரைஸே கோலி 100 அடிச்சது தான், வேற ஒன்றும். ராகுல் மிண்டியாருன்னு எதிர்பார்த்து வந்தோம். இவன் தீவிரமாக ராகுல் ஃபேனு வந்து பார்த்தா எதுவும் நடக்க மாட்டேது. அவனுக்கோசம் கொஞ்சம் ராகுல் அடிச்சது ஹாப்பி தான் ப்ரோ. கோலியும் பிடிக்கும், கோலி பிடிக்கும், ஹாப்பி தான். நல்லா சூப்பராக இருந்தது ப்ரோ மேட்ச், செம்ம என்ஜாய்மெண்ட். ரோஹித் ஃபேனு, ரோஹித் ஃபேனு சொன்னேன் பாகிஸ்தானோட ரோஹித் வெறுத்தனே தலைவன் வெறுத்தனா ரோஹித் லாஸ்ட்ல சிரிச்சிட்டு இருந்தாரு ரோஹித். கோலி செஞ்சிருங்க, இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். அண்ணன் எப்போ டோனி வருவாருன்னு கேட்டாரு. அது கூட பரவாயில்ல, அண்ணன் இல்லை, அண்ணன் மேட்சே பார்க்க மாட்டாரு. என்னாச்சு ஆர்சிபி கோலி 100 அடிச்சாரா? ஒன்றும் இல்லை, என்னடா இவன் அடிக்கிறா 100, எப்போ தான் ஆர்சிபி ஜெயிக்குன்றாரு. ஏன்னா பாகிஸ்தான்ல கோலி தான் ப்ரோ. கோலி தான். ஓகே, அவரால ஸ்பெஷல் மூமெண்டா இருந்துச்சா? ஒரு டிராமா மாதிரி போச்சா ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல? ட்ராமா மாரியா? வேற மாரி இருந்தது ப்ரோ மேட்ச்சு. த்ரில்லரா இருந்துச்சு. த்ரில்லரா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக மேட்ச் வின் பண்ண போகிறோன்ட்டு தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு தேவை அந்த விராட் கோலி கரெக்டாக 100 அடிப்பாரா மாட்டான்றது தான். லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் விராட் கோலியை 100 அடிக்க விடவே இல்லை. வைடு அது இதுன்னு போட்டு 100 அடிக்கவே மாட்டான்னு நினச்சோம். ஆனால் கிங்குன்றதை ப்ரூவ் பண்ணிட்டா போல. லாஸ்ட்டு ஒரு பால் நான் 4 அடிச்சு தான் வின் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு. கிங்கு விராட் கோலினா கிங்கு, அவ்வளோதான். சச்சினுக்கு அடுத்து விராட் கோலி தான்ன்றது இந்த மேட்ச்லேயே தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டோனிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் பிளேயர்ன்றது நம்ம இந்தியா கேப்டனுக்கு விராட் கோலி தான். இது வந்து யங்கஸ்ட் பிளேயர் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக தான் வரும். அண்ட் இப்போ இருக்க இந்த விராட் கோலி இந்த ஃபார்ம் வந்து எப்போவுமே எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அந்த ஃபார்ம் போகாதுன்றது எங்களுக்கு. ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. நாங்கள் வந்து பெசன் நகர் வந்து வரும்போது காரில் மேட்ச் பார்த்தோம். இதோ இவர் வந்து கேஎல் ராகுல் ஃபேனு, பாவம் அவர் வந்து 7 டவுனு 8 டவுன் தான் இறக்கி விட்றாங்க. விட்டா ஷம்மியை கூட முன்னாடி இறக்கி விட்ருவாங்க போல். அதுக்கப்புறம் தான் இவங்க ஆள் வருவார் போல். அதுக்குள்ளே கோலி முடிச்சிட்டான். அது தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ. கோலி செஞ்சுரி அடிப்பாரு நினைச்சீங்களா? அது கண்டிப்பா ப்ரோ. கோலி எல்லாம் வந்து ஏதாவது சதி போட்டுருவாருன்னு நினச்சேன். நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் ஹார்திக் பாண்டியா அவுட் ஆயிட்டான். சதி போடுவாருன்னு நினைச்சா புரியல. கோலி அடிக்கக்கூடாதுன்னு இவர் நினைச்சாரு. ஆனால் கோலி வந்து அடிச்சிட்டாரு. ஏன்னா இவர் வந்து கேஎல் ராகுல் ஃபேன்ல, நான் வந்து கோலி ஃபேன்ல. கோலி அடிக்கணும்னா, ஏன்னா கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கான், அதனால அடிக்கணும்னு ஆசை. ஓகே, பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னா என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நடந்த மேட்ச்யா செஞ்சுரி தான். லாஸ்ட் பால்ல அந்த வின்னிங் ஷாட் அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா கோலி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அதான பெரிய ட்ரீட்டு. இந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிச்ச மூமெண்ட் நல்லா இருந்துச்சா? ஹார்திக் பாண்டியா வந்து அவுட் ஆன மூமெண்ட் நல்லா இருந்துச்சா? இல்லை ப்ரோ, ஹார்திக் பாண்டியா அவுட் ஆகிட்டு அவரே டீசெண்டாக வெளில போயிட்டு அதுவே நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ, எக்ஸைட்டிங்காக இருந்தது. லோ ஸ்கோரிங் தான், பட்டு விராட் கோலியோட செஞ்சுரியில் அந்த ஹைப்பு நல்லாவே இருந்தது. அப்புறம் பெசன் நகரோட க்ரௌடு நல்லா இருந்தது ப்ரோ. இல்லை, ஹார்திக் பாண்டியா வரும்போது அந்த நம்பிக்கை இல்லை. அவரோட விக்கெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது விராட் கோலி அடிப்பாருண்டு. அதையும் தாண்டி நிறைய ட்ராமாஸ்லாம் நடந்தது, ஒய்டு அதெல்லாம். அதையும் தாண்டி என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு அதில்? அந்த ஒய்டு அக்ஷர் பட்டேலோட ஒரு சின்ன கான்வர்சேஷனு, ரோஹித் சர்மாவோட அந்த எக்ஸ்பிரஷனு எல்லாமே நல்லா ஃபன்னாக போனது மேட்ச்சு. இந்தியா ஜெயிக்கணுன்றதை விட விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாரா அப்படின்றது மாதிரி இருந்துச்சா? இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸில் என்ன ஆச்சுன்னா எல்லாருமே விராட் கோலியோட செஞ்சுரிக்காக தான் ஒரு பார்த்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. மேட்ச் ஜெயிப்பாங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதனால் மேட்ச்சில் எந்த ஐப்பும் இல்லை, விராட் கோலி செஞ்சுரி தான் ஐப்பு. சத்தியமாக நான் லேட்டாக தானே வந்தேன். கரெக்டாக ஒரு 10 பால் இருக்கும் அப்போ தான் வந்தேன். நம்மளுக்கு மேட்ச்சு பற்றிலாம் தெரியாதுண்ணா. ஆனால் விராட் கோலி அச்சா போல் லாஸ்ட்டில் ஒரு 4 அச்சா போல் 100 அச்சா போல் காலிலே போயிட்டா போல். அவள் தான் மேட்ச்சே முடிஞ்சிச்சு. க்ளவுடும் காலிலே போயிடுச்சு. யாரும் பேட்டி கொடுக்குறது ஆள் இல்லை. தயவு செஞ்சு எனக்கு வந்து விராட் கோலி இந்த ஃபார்ம் இப்போ வந்திருக்காரு, அது எப்படி ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்களா? இந்தியன் டீம் நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா பாண்டியா மஜா. ஏன்னா வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்தா போல் உங்களுக்கு தெரியும். அதே கஷ்டத்தில் நானும் இருந்தேன்.
அவர் மேட்ச்சில் கிரிக்கெட் விளையாடுறா போல் நம்ம எதுவுமே விளையாட முடியாது, வேலைக்கு தான் போகிறோம், வேறு கிரிக்கெட் விளையாடுற வீட்டில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஜாலியாக போச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம், ஹாப்பி தான் ப்ரோ. அவனுன்னா காசாக கொடுக்க போகிறானுங்க, சோகமாக இருந்தா நான் வேலைக்கு போனதான் எனக்கு காசு.